ஆம், அதிகமான டைம் சாப்பிட்டா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே. உடம்புல எல்லா உறுப்புகளை மாதிரி நம்ம எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஐடியில் இருக்காங்க, அவங்க நிறைய நேரம் ராத்திரி பகல் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ஒத்துக்கிறோம்ல நம்ம. அப்போ என்ன சொல்கிறீங்க, தூங்குறோம்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் உணவும். உணவு சாப்பிட்ற நேரத்தை விட நான் நினைக்கிறேன் சாப்பிடாத நேரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே. எப்படி நீங்கள் மூளைக்கு வந்து 8 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரெஸ்ட் தரணும். ஓகே. அப்போ தான் லிவர் ஒழுங்காக வேலை செய்யும், கணையம் ஒழுங்காக வேலை செய்யும், நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போது மினிமமாக சாப்பிடாத நேரம் ஏதோ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். 14 hours மினிமம். நீங்கள் 16 hours 18 hours கூட சாப்பிடாம இருந்தால் நல்லது தான். நம்ம தேவையான உணவை 4 தடவை 5 தடவை சாப்பிடணும்லாம் கிடையாது. மனுஷனோட ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே இத்தனை நம்பர் ஆஃப் டைம் சாப்பிட்டதே கிடையாது. இது வந்து ரீசண்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னர் எல்லாமே